உன் கால்ல சாத்தானை மிதிக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உன் கரத்துல இந்த பூமியை ஜெயிக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த கால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எதுவா இருந்தாலும், எந்த பிசாசா இருந்தாலும், எந்த மான்மிக கிரியைகளா இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், உன் கால்களை நீ மிதித்து போடுவாய். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தையை வைத்து, கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் தி ஹோலி எக்ஸாம். அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே எக்ஸாம் இருக்கு, ஆனால் பரிசுத்தத்துக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, பரிசுத்த பரீட்சை. இந்த பரிசுத்த பரீட்சை என்பது நீங்க எக்ஸாம் ஹாலில் அட்டென்ட் பண்ணணும். ஆனால் எக்ஸாம் எழுதுறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அட்டென்ட் பண்ணா போதும், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக என்ன செய்யறாராம்? வேண்டுதல் செய்யறார். அவர் எழுதி முடிக்கிறார். நம்ம அட்டென்ட் பண்ணணும். இவ்வளவுதான். இதுக்கு படிப்பு தேவையில்லை, வயது தேவையில்லை, எந்த கலர் அப்படி தேவையில்லை, ஏழை பணக்காரன்றது ஒண்ணும் இல்லை. அவருடைய சமூகத்தில் அமரும் போது அவர் செய்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்து கொண்டே வரோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை எனக்குள்ள ரொம்ப ஆழமா எனக்குள்ள நேற்று காலையில ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. நான் எல்லா பாயிண்ட்டும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சுனேங்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல தலைப்பை தாங்க. ஏன்னா பிரசன்னம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரசன்னமோ ரெண்டுமே மிக முக்கியம். பிரசங்கத்தை கவனமாக கேட்கும்போது தான் பிரசன்னத்தை உணர முடியும். நீங்க பிரசன்னத்தை உணரணும்னா பிரசங்கம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய வார்த்தை வர இடத்துலலாம் தேவ பிரசன்னம். அவருடைய வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அங்க பிரசன்னம் என்ன பண்ணும்? அப்படியே சூழ்ந்து கொள்ளும், அந்த மகிமை சூழ்ந்து கொள்ளும். அப்போ அந்த பிரசன்னமும் ரொம்ப மிக முக்கியமானது. அப்ப நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்ன தலைப்பு, எதை குறித்து என்ன தலைப்பு அப்படின்னும் போது எனக்குள்ள தோண்டினது என்ன அப்படின்னு சொன்னா, இதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களேன்னு தெரியல. உங்கள் சரீரம் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். என்னுடைய தலைப்பு என்னது? உங்க சரீரம் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க? உங்க பாடி, உங்க சரீரம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு நம்ம வெளியே தேடிங்கிறோம். ஒரு படிச்ச அதிகாரியை தேடுறோம், ஒரு பலசாலியை தேடுறோம், ஒரு பணக்காரனை தேடுறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க, நல்ல போஸ்ட்ல இருக்கிறவங்களே தேடுறோம். ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சரீரம் தான். அவங்கள ஒரு சரீரம் தான். அவங்கள ரோபோட் ஆக முடியாது, அவங்களும் ஒரு மண்ணா ஆக முடியாது. இப்போ இந்த உலகத்துல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷனாய் தான் இருக்கிறாங்க. இந்த மனித தன்மை மாறல. இன்ஃப்ளூயன்ஸ்ல பதவிகள் வித்தியாசமா இருக்கலாம், வேலைகள் வித்தியாசமா இருக்கலாம், மனிதனுடைய பலன் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அவனும் மனுஷன் தான். இப்போ நம்ம சரீரம் ரெண்டு விதமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒன்னு தீமைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இல்லையா? ஒருத்தனை பார்த்து இவன் சரியில்லைன்னு சொல்றதுக்கும் நம்ம விரல் என்னவா இருக்கு? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றதுக்கும் இந்த விரல் என்னவா இருக்கு? இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. நான் பேசுறது புரியுதுங்களா? இந்த பாடி, இந்த சரீரம் உபவாசித்து தேவ சமூகத்துல அமர்ந்து தேவ வார்த்தைகளை பெற்று அநேகருக்கு நன்மை செய்து தான தர்மங்களை செய்து அவருடைய வார்த்தையை பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக ஜனங்களுக்கு இயேசு எப்படி நன்மை செய்து சுற்றி திரிந்தாரோ அப்படியும் உங்கள் சரீரத்தாலே செய்ய முடியும். ஆமென் என்றுங்க மாத்திரம். நல்ல ஒரு ஆமென் சொல்றங்க மாத்திரம். என்னாலே அது செய்ய முடியும்ன்றங்க மாத்திரம். ஆமென். ஒரு பாயிண்ட், தி இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் இது. திருடு, கொலை, விபச்சாரம், வேசித்தனம், பகை, கோபம், விரோதங்கள் இல்லையா? அப்புறமா குழப்பம்,
அப்புறம் என்ன பண்றோம்? சீர்கேடான காரியம், இச்சிக்கிற தன்மை, மது, அப்புறம் சிகரெட், போதை வஸ்துக்கள், தீங்கான எண்ணங்கள், விக்கிர ஆராதனைகள். இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப இந்த பாடியை 2 இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஒன்னு நன்மைக்காக, இன்னொன்னு தீமைக்காக. ஆனா ரெண்டுத்துக்குமே என்ன வேணும்? சரீரம் வேணும். ரெண்டுத்துக்குமே என்ன வேணும்? சரீரம் வேணும். இப்போ இந்த சரீரம் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. சரீரம் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஜீசஸ் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவருடைய பிளட் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நல்லா வர மாட்டேது, கொஞ்சம் சத்தம் வர மாட்டேது. சபை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா? நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்கணும் அப்படின்னே அந்த பையன் வீட்டுக்காரர் கேட்கறது என்ன அப்படின்னா, உங்க பொண்ணு எந்த சபைக்கு போகுது, நெக்ஸ்ட் உங்க பாஸ்டர் யாரு, சர்ச் எங்க இருக்கு, எத்தனை வருஷம் ஆச்சு பேப்டிசம் எடுத்து, உங்க பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணலாமா? அப்போ சபையை பார்க்குறாங்க, சர்ச்சை பார்த்த உடனே கான்டாக்ட் பண்றாங்க. பாஸ்டர், இந்த பொண்ணு எப்படியாப்பட்ட பொண்ணு? இப்போ பாஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். நல்ல பொண்ணுங்க, ஜெபிக்கிற பொண்ணு, அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா நல்ல பொண்ணு. இதெல்லாம் எங்கேருந்து வரும்? இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தா வரும். என்னதான் தப்பு இருந்தாலும் சபை கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஒரு திருமண வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல விஷயங்களுக்கு சபை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு சர்டிபிகேட் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு சிக்னேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ், பேப்டிசம் இன்ஃப்ளூயன்ஸ். நான் பேசுறது புரியுதா? எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? ரொம்ப முக்கியமானது. நான் பாருங்க, இதுக்கெல்லாம் நான் ரொம்ப பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல. பாஸ்டர்மா கேட்டு பாருங்களேன், நான் மெசேஜ் மட்டும் பேசுறதுக்கு ஒரு நாளும் நான் பிராக்டிஸ் பண்ணதே இல்லை. ஒரு நாள் கூட நான் பிராக்டிஸ் பண்ணல. நான் மெசேஜ்க்கு ரெஃபரன்ஸ் தான் எடுப்பேன். ஒரு தலைப்பு எனக்குள்ள வரும், அந்த தலைப்புடைய ரெஃபரன்ஸை மட்டும் எடுப்பேன். என்னுடைய மெசேஜ் டைரி ஏறக்குறைய ஒரு 5-6 டைரிஸ் இருக்கு. நீங்க வந்து பாருங்க, எல்லாமே வசனம் இருக்கும். எதுவுமே நான் பேசுறது எழுத மாட்டேன். இந்த இடத்துல காமா போட்டு இந்த டைலாக் பேசணும் இல்ல, என்கிட்ட வசனம் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், the word my influence. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். வார்த்தை என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். இந்த வார்த்தை எனக்கு கிடைக்கிற பலன். இன்ஃப்ளூயன்ஸ்க்கு தமிழ்ல செல்வாக்கு. தமிழ்ல ரொம்ப நல்லாகுது. இல்லையா? பக்கத்துல பாச்சல, நான் ரொம்ப செல்வாக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் இல்லைன்னா செல்வாக்கு இல்லை. ஒரு மனிதனா செல்வாக்கு இல்லையா? நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்தின் அவயங்களை தேவன் பயன்படுத்தி இருப்பார். நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறார் இல்லையா? சரீரத்தின் அவயங்களை நிறைய இடங்கள்ல தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். மோசே யுத்தத்தில் என்ன பண்றாரு? 2 கையை உயர்த்துறார். தி இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு. இப்ப செல்வாக்கு பட்டயத்துல இல்ல, அமலேக்கியர்களோடு கூட யோசுவா யுத்தம் பண்றாரு. அமலேக்கியர்களோடு கூட யோசுவா என்ன பண்றாரு? யுத்தம் பண்றாரு. சபைக்கு எதுக்கு வரும்? செல்வாக்கை அதிகரிக்க. அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸை நம்ம ரீஃபில் பண்ண வரோம். என்ன, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப தூரத்துக்கு என்ன பண்ணாது, போவாது. டயர்ட் ஆயிடுவோம். வார்த்தை கேட்கலன்னா என்ன ஆயிடுவோம்? டயர்ட் ஆயிடுவோம். ரொம்ப தூரத்தை ஓட முடியாது. ஒரு நாள் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னோ ஆண்டவர் சொல்வாரு, நான் என் செல்வாக்க உனக்கு கொடுத்தேன், என் இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்தேன், நீ ரிசீவ் பண்ணல. நீ ரிசீவ் பண்ணாதனால இன்னைக்கு நீ என்னவா இருக்கிற? அழுகையும் புலம்பலும் கூட நீ என்ன பண்ற? ஆண்டவரே எனக்கு செல்வாக்கு தாங்கன்னு கேட்கிற, இன்ஃப்ளூயன்ஸ் கேட்கிற. ஜீசஸ் கிட்ட என்ன கேட்கிறோம்? பெலன் கேட்கிறோம். பெலன்னா என்னது? இன்ஃப்ளூயன்ஸ். பெலன்னா என்னது? செல்வாக்கு. சுகத்தின் செல்வாக்கு. ஆண்டவரே என் சரீரம் சுகமா இருக்கணும், ஒரு செல்வாக்கு தாங்க. நான் ஃபைனான்சியல்ல நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு செல்வாக்கு தாங்க. 4 பேர் மத்தியில மதிப்பும் மரியாதையோட கூட இருக்கணும், எனக்கு செல்வாக்கு தாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ். இதை யார்கிட்ட கேட்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்.
இப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செல்வாக்கை கொடுத்தாரு, இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்தாரு. இப்போ நெக்ஸ்ட் 6 நாட்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை பாதுகாத்து இங்க கொண்டு வருது. ஐயா தட்ட மாட்டீங்களே, வர மாட்டுது. கொஞ்சம் கை வரட்டும் ஃப்ரீயா. நான் பேச புரியுதா? 6 நாட்கள் ஆண்டவர் பண்ற உங்களுடைய இந்த ரீஃபல்ல அவர் கொடுக்கிற இந்த செல்வாக்கு உங்களை பாதுகாக்குது, ஆபத்துல தப்பிக்க வைக்குது. என்னென்ன காரியங்கள் செய்து பாருங்க, யோசிச்சு பாருங்க என்னென்ன காரியங்கள் செய்து. இப்போ யோசுவா யுத்தத்தில் இருக்கிறாரு. ஆனா யோசுவாவுடைய நம்பிக்கை பட்டயத்தின் மேல, மெட்டீரியல். யோசுவாவின் நம்பிக்கை என்னது? the மெட்டீரியல். the மெட்டீரியல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆயில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆயில் பிரேயர் பண்ணி கொடுக்குறோம், அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். வீட்டுக்கு வந்த உடனே பாஸ்டர் எங்களுக்கு இந்த வாட்டர் பாட்டில் பிரேயர் பண்ணி கொடுங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சாதாரணமா இருக்கிற பிஸ்லரி இன்ஃப்ளூயன்ஸ் பிஸ்லரியா மாறிடுச்சு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சாதாரணமா இருந்த தேங்காய் எண்ணெய் இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. அதுக்குள்ள வார்த்தையை அனுப்புறோம், அந்த வார்த்தை போய் இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்குள்ள ஃபில் பண்ணுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுது? உங்களுக்கு சுகத்தை தருது, பலனை தருது, உங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிறது, காரிருள்கள் விலகிறது, தடைகள் உடைகிறது, கட்டுகள் அறுகிறது. கர்த்தர் அந்த வார்த்தையில கொடுத்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்க வீடுகள்ல செயல்பட ஆரம்பிக்குது. எத்தனை புரியுது நான் சொல்றேன்? இப்போ அந்த மெட்டீரியல்ல யுத்தம், ஆனா அங்கல்ல ஜெயம். இப்போ அவர் மோசே தன் கரத்தை உயர்த்துகிறாரு. 2 கையை உயர்த்தின உடனே அங்க என்ன வருது? யுத்தத்துல ஜெயம் வருது. அப்போ உங்களுடைய பாடி, உங்கள் சரீரத்தை காட்டிலும் வேற இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகத்திலே இல்லை. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நிறைய பேர் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறீங்க. இன்னொரு பேர் வாழ்க்கை இன்னொருத்தரை சார்ந்து இருக்கு, பொருளாதாரம் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கு, சுகம் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கு. இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவங்களும் மனிதன் தான். அவங்களும் மனிதன் தான். அவங்க கடவுள் ஆக முடியாது. நம்ம அவங்களே சார்ந்துல, உங்களை சார்ந்திருங்க. உங்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உங்கள் கரங்கள் பலன் உள்ளது, உங்கள் சரீரம் பலன் உள்ளது, உங்க கண்கள் பலன் உள்ளது, உங்கள் காதுகள் பலன் உள்ளது, உங்கள் அவயங்கள் பலன் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். your body the influence. உங்கள் சரீரம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். வாசிக்கலாம் சில வசனங்களை நான் சொல்றேன், வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாய் இராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்குகிற தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறதே. நீங்க சொல்றாரு பாருங்க, எங்கள் போர் ஆயுதங்கள். எந்த போர் ஆயுதம்? நாங்கள் ஒரு ஆயுதம். பக்கத்துல போய் சொல்லுங்க, நீங்க ஒரு பெரிய ஆயுதம். ஆண்டவர் சொல்றாரு, நீதான் போர் ஆயுதம். ஆமென். நீதான் வெப்பன்ஸ். நீங்கள் சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன்ஸ். நம்ம என்ன பண்றோம்னா மாம்சத்தோடு இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு யுத்தம் இருக்குங்க. இந்த யுத்தத்தை உங்கள் சரீரத்தை கொண்டுதான் ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய யுத்தத்தை நம்ம என்ன பண்றோம்? கடந்து போறோம். இங்க பாருங்க, இங்க வாசிக்கலாம். ரோமர் 6:13 வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்படியே. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மரித்தோல் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் சரீரம் என்னவா இருக்கா? நீதிக்குரிய ஆயுதங்கள். என்ன ஆயுதம்? நீதிக்குரிய ஆயுதம். அப்போ இந்த வெப்பன்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்? இன்ஃப்ளூயன்ஸ்ன்றோம். கத்தியை இன்ஃப்ளூயன்ஸ்ன்றோம், கண்ணை இன்ஃப்ளூயன்ஸ்ன்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்.
அது நீதிக்குரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். என்ன இன்ஃப்ளூயன்ஸா? நீதிக்குரியது. உங்கள் சரீரம் நீதியானது. ஆமென். நீங்கள் கரங்களை உயர்த்தினா நீதியின் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஏன்னா உங்க கரத்துல அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உங்கள் சரீரம் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ். பைபிள் சொல்லுது மான்கால்கள் என்னது, நம்மளுடைய ஓட்டத்தை சொல்லுது மான்கால்களை போல. அப்போ ஓட்டம். கண்களை குறித்து சொல்லுது, கண் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆண்டவர் பாருங்க, வாசிக்கலாம் அப்படியே. சங்கீதம் 144 முதலாவது வசனத்தை வாசிக்கலாமா? பாருங்க, என் கைகளை போருக்கும் என் விரல்கள் யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு. அவர் சொல்றாரு என் கைகளை போருக்கு. ஆமென். என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? என் கை போருக்கு, என் விரல்கள் யுத்தத்திற்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கம், பால சிங்கம் ஒரு ஆடை கவின்னு ஓடுது. ஆடை கவின்னு ஓடுது. ஆனா தாவீது என்ன பண்றாரு? அந்த சிங்கத்தை போய் பிடிச்சி எதுல பிடிக்கிறாரு? கையில, ஆயுதத்துல இல்ல. அத கையில பிடிச்சி அந்த வாயில தன் விரல்களை விடுறாரு. என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? யார் வாயில? சொல்லுங்க நல்லா. சிங்கத்தின் வாயில என்ன வைக்கிறாரு? விரல்கள். தி இன்ஃப்ளூயன்ஸ். சிங்கத்துக்கிட்ட என்ன இது காமிக்கிறாரு? செல்வாக்க காமிக்கிறார். தன் விரல்ல இருக்கிற செல்வாக்கு, தன் கையில இருக்கிற செல்வாக்க எப்படி காமிக்கிறாரு? அதை தான் சொல்றாரு இங்க தாவீது. என் கைகள் யுத்தத்திற்கும் என் விரல்கள். பாருங்க, அந்த சிங்கத்தின் வாயில விரல் போது, கை போல. என்ன போது? விரல். இந்த விரலை அப்படியே அந்த வாயில வச்சு அப்படியே கிழிகிறாரு. என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய ஃபிங்கர்? என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்? தானியேல் புத்தகத்துல சொல்லுது, ஒரு விரல் வந்து அப்படியே வாளினால சில வார்த்தைகள் எழுதுகிறது. மோசேக்கு நியாயப்பிரமாணம் 10 கட்டளை அவர் விரல்களினால என்ன பண்றாரா? எழுதுகிறார். உங்க விரல் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்ங்க. உங்க விரல் இது பாருங்க, ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஒருத்தனை கெட்டவனா காமிக்கிறதும், ஒருத்தனை நல்லவனா காமிக்கிறதும், ஒரு பிசாசை பார்த்து இயேசு நாமத்துல போ, எது? இந்த ஃபிங்கர். அது சொல்லுது, நான் யார் தெரியுமா? நான் என்ன மாதிரி ஆள் தெரியுமா? நான் வந்து இவனை சாவடிக்க போறேன். நம்ம இந்த விரலை பார்த்து சொல்லுவோம், போ இயேசு நாமத்துல. எத்தனை பேர் புரியுது? போ. ஒரு மரணத்தை ஒரு சரீரத்துக்கு கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவிய ஒரே ஒரு ஃபிங்கர்ல என்ன பண்றோம்? துரத்துறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் பாலங்கிச்சோ ஒரு அம்மா சபையில ரொம்ப வியாதிப்பட்டு, பிரெயின்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு, அவங்க எப்ப பாரு பாஸ்டரை பார்த்து கேட்பாங்களா, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு தலை பிரச்சனை மாறணும் அப்படின்னு. இவர் ஜெபம் பண்ணி பார்த்துருக்கிறாரு, அது மாறல. அது மாறாதனால இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, வாரம் வாரம் பாஸ்டரை பார்த்தா அவர் எங்க இருந்தாலும் தேடி போய் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. இவர் அந்த அம்மாவை பார்த்துட்டு ஓடி போய் ஒளிவாராம். என்னடா இது, இந்த அம்மா விடவே மாட்டுதே, துரத்தி 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 என்ன ஜெபம் பண்ணுது. நான் ஜெபம் பண்ண அது சுகமாவல, இப்ப என்ன சொல்றது அப்படின்னு. அப்போ ஒரு நாள் இந்த அம்மா வந்து ஸ்ட்ராங்கா நிக்குதான், ஜெபம் பண்ணுங்கன்னு. அதுக்கு இவர் சொன்னாராம், சும்மா ஒரு வார்த்தை சொன்னாராம், ஜெபமலைக்கு போ. ஏன்னா பாஸ்டர் பாலங்கிச்சோ வந்து நிறைய ஜெப அறைகளை கட்டி வச்சிருப்பார். ஜெபமலைக்கு போ, அங்க 10,000 தடவை உம்முடைய தழும்புகளினாலே நான் குணமானேன். என்னது? உம்முடைய தழும்புகளினாலே நான் குணமானேன், நீ எழுதி எடுத்துன்னு வா சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். இவர் சொன்னாராம், இந்த அம்மா எழுதி எடுத்துன்னு வர எப்படியும் ஒரு 3 மாசம் ஆயிடும். கொஞ்சம் 3 மாசத்துக்காவது இந்த அம்மாவை பார்க்காம கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னுட்டு. இந்த அம்மா பார்த்தா நெக்ஸ்ட் சண்டே எழுதின்னு வந்துட்டுக்குது. 10,000 தடவை உம்முடைய தழும்புகளினாலே
நான் குணமானே அப்படின்னு எழுதின்னு வந்துட்டுக்குது. வந்த உடனே இவர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டுக்கிறார். ஷாக் ஆயிட்டு இப்போ கேட்குறாரு, உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? அதுக்கு இந்த அம்மா சொல்லுதான், எனக்கு எதுக்குமே ஜெபிக்க தேவையில்லை, ஐ எம் ஆல் ரைட். இந்த அம்மா சொல்லுது, நான் எல்லாத்துலேயுமே சுகமா இருக்கிறேன், எனக்கு ஏன் நீங்க ஜெபிக்கணும்னு கேட்குறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தன் விரல்களினாலே எழுதுகிறதையும் தேவன் என்ன செய்யறாரா? அற்புதமாய் நமக்கு மாற்றி தருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தன் விரல்கள் இது வெரி இன்ஃப்ளூயன்ஸ், ரொம்ப பவர். உங்க கையில இருக்கிற பவர் சொல்றாரு இல்லையா? 2 நாளாகமத்துல அவர் சொல்றாரு, உன் கரத்தில் இருக்கிற நற்கிரியைகளை என்ன பண்ணாத, நழுவ விடாத. நீ உன் விரல்கள் ரொம்ப பலனானது, உன் கை ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். இந்த கையில எழுதின எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர், எத்தனை கலெக்டர், எத்தனை படிப்பாளிகள் எல்லாம் அவங்களும் இந்த கரத்துல தானே செய்யறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பதவி இன்ஃப்ளூயன்ஸா மாறுது. ஆமென். நான் சொல்றேன், உங்க சரீரத்தை போல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேற எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, அதை பழக்க வைக்கிறது இல்லை, பிராக்டிஸ் பண்றது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல கையை உயர்த்துறதும், தேவனுடைய வசனங்களை எழுதுறதும், தேவ வார்த்தையை எழுதுறதும். ஆமென். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பயங்கர பிரச்சனை, கடன் மேல கடன், மேற்கொள்ள முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஜெயமே எடுக்க முடியல, பயங்கர போராட்டம். இருந்த வண்டியெல்லாம் இஎம்ஐ கட்டலன்னு தூக்கின்னு போயிட்டாங்க. இவர் சொன்னாரா, ஊழியத்தை விட்டுறேன், நம்ம எங்கேயாவது போயிடலாம், கணவன் மனைவியா நம்ம எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு. அவங்க மனைவி சொன்னாங்களா, ஏன்பா பயப்படுற, ஏன் நம்ம போனோம், எதுக்கு போனோம்? அவர் கேட்டாரா, நம்ம என்ன செய்ய போறோம்? நீ கவலையப்படாத, நீ ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோ, நான் ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, 4 செவுரு இருக்கு. இந்த 4 செவுருல எதெல்லாம் ஆசீர்வாதமான வசனம் உனக்குள்ள தோண்டுதோ அந்த வசனங்கள்லாம் இந்த செவுருல எழுது. இது நம்ம புரியுது. கணவன் மனைவி மாத்தி மாத்தி எழுதுறாங்க. இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். நான் வாளாகாமல் தலையாகுவேன், நான் கீழாமல் மேலாகுவேன், நான் உன்னதத்துல இருப்பேன், நான் மேன்மையா இருப்பேன், பூமி அதோட நிறைவு எனக்கு, நான் பொருளாதார எல்லா வசனங்களையும் எழுதி 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 ஒரு வாரம் அந்த வசனங்களை பார்த்து சொன்னாங்களா, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். இன்னைக்கு மில்லியனர். டுடே தி மில்லியனர். எத்தனை நாள்ல? 2 வருஷத்துல. 2 வருஷத்துல இன்னைக்கு மில்லியனர். அவரு காலையில 6:45 ஜாகுவர்ல வந்து நிக்கிறாரு. போன் பண்றாரு, பாஸ்டர் வீடு விட்டுட்டு வாங்க விசிட் பண்ணுவோம். காலைல ஜாகுவர்ல அவர் நின்று கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு அவர் போறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த விரல்களினால எதை வேணாலும் செய்ய முடியும், என்ன வேணாலும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டை கட்டுவீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்துல நீங்க நல்ல கார்களை வாங்குவீங்க, நல்ல பொருளாதாரங்களை எடுப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை இந்த கரத்தை கொண்டு, உங்க தொழில் இந்த கரத்தை கொண்டு, உங்கள் மேன்மை இந்த கரத்தை கொண்டு, உங்கள் தான தர்மங்கள் இந்த கரத்தை கொண்டு. இந்த கரம் அநேகருக்கு ஜெபிக்கும், இந்த கரம் அநேகரை விடுதலையாக்கும், இந்த கரம் அநேகரை ரட்சிக்கும், இந்த கரம் சபையை கட்டும். இந்த கரத்தை கொண்டு இந்த கல்லின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன், விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை இந்த கரத்தை கொண்டே தேவன் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. I bless you. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நான் அனுபவம் இல்லாம பேச மாட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வாழ்க்கையில தேவன் எதை செய்யறாரோ அதே தான் நான் பிரசங்கமா பேசுவேன். அதனாலதான் நான் எந்த பிரசங்கத்தை எழுதி வைக்கிறது இல்லை, வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவேன். பிரசங்கம் எனக்கு அப்படியே வரும். ஏன் தெரியுமா? அது என் வாழ்க்கை. ஆண்டவரே அந்த 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 காரியத்தில் நம்மளை நடத்தி தான் தேவன் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்களேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கரத்தை கொண்டு உங்க கரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க.
உங்க மற்ற கையோட இன்ஃப்ளூயன்ஸை பார்க்க, உங்க கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு. இந்த கை பல லட்சங்களை சம்பாதிக்கும், இந்த கை நோய் நொடி இல்லாம இருக்கும், இந்த கை அநேகருக்கு நன்மை செய்யும், இந்த கையை வீடுகள் கட்டும், இந்த கை என் பிள்ளைக்கு நல்ல திருமணம், இந்த கையை கொண்டு ஆண்டவரே சபையை கட்டுவ, இந்த கை ஆண்டவரே என்னைக்குமே ஆசீர்வாதமான கை, இந்த கை கடன் வாங்காது, இந்த கை மெடிக்கலுக்கு போவாது, இந்த கை யார் முன்னாடி நீட்டாது, இந்த கை யாரையும் குற்றப்படுத்தாது, இந்த கை அவமானப்படாது, இந்த கை ஆண்டவரே ஒரு நாள் சோர்ந்து போவாது. இந்த கரை தேவனால் கொடுக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆயுதம், இது தேவனால் கொடுத்த ஒரு மகிமை, இது மை இன்ஃப்ளூயன்ஸ், இது என்னுடைய செல்வாக்கு, என் கரமே என்னுடைய செல்வாக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி I bless in Jesus name. ஆமென். நீங்க சொல்லுங்க, இந்த கை என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென். இந்த கரத்தை கொண்டுதான் 250 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்த சர்ச் இன்னைக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டா மாறி இருக்கிறது. இந்த கரத்தை கொண்டுதான், இந்த கரத்துல தான் பாப்டிசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். பிள்ளைகள் மேல கை வச்சு சொல்லுங்க, என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் தீர்க்காயுசுல இருக்கும், என் பிள்ளை கடனாளியா இருக்காது, என் பிள்ளைகள் மேல நான் ஆஸ்திகளை பேசுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் 3 பிள்ளைகள் மேல ஆளுக்கு 100 கோடி ரூபாய் நானு. நீங்க ஒரு நாள் பாருங்க, நான் இன்னைக்கு நான் என்னன்னா பேசுறேனோ அதெல்லாம் ஒரு நாள் ஸ்டேட்மெண்டா காமிக்க போறாங்க பாரு, 100 கோடின்ட்டு. ஏன் தெரியுமா? ஒரு நாள் நான் இந்த சபையை பத்தி பேசும்போது சாதாரணமான ஒரு ஷீட்டும், ஒரு சின்ன இடமும், 4 ஃபேன், 4 டியூப் லைட், ஒரு தென்னை மரம், ஆச்சுமா இல்ல, ஜனங்கள் உட்காரத்துக்கு சேர் இல்ல, பாய போட்டு ட்ரிபிள் கேங்க அடிச்சுக்கின்னு தான் ஒரே ஒரு சிலரை வச்சு இந்த ஆலயத்தை நான் நடத்தும் போது அன்னைக்கு நான் சொன்னேன், இதை நான் உயர மேலே ஏறும், இதுல மெசனிங் வரும், அகலமா இது மாறும். ஆமென். நான் கார் வாங்குவேன், 2 வீலர்கள் வாங்குவேன், ஒரு வீட்டை கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. இந்த கரத்தை கொண்டு பெல்லோனோ டு பென்ஸா மாறும், பெல்லோனோ காரு பென்ஸ் காரா மாறும். ஆமே, விசுவாசமே நல்லா the influence. என் கரம் தான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ். சொல்லுங்க, நான் யார்கிட்ட கடன் வாங்க மாட்டான்டவரே, நான் கடன் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. என் கை நிறைய வேலை இருக்கும், எல்லாருடைய தொழில் டல்லா இருக்கும், என் பிசினஸ் மட்டும் செழிக்கும். the influence. நீ பேசணும். நீங்க நம்ம என்ன பண்றது தெரியுமா? கிளி ஜோசேக்காரங்கிட்ட கையை குத்துறோம், சார் நீ பேசு சார். அவர் மீச மாமா வச்சுக்கிட்டு அவர் சொல்லுவாரு, கிளிக்கு 2 நெல்லை போட்டு சொல்லுவாரு, கிளியே கிளியே அண்ணனுக்கு 2 காடை எடுத்து போடு. அது கொய்யின் நெல்லை பார்த்து எடுத்து போடும், கொய்யின் நெல்லை பார்க்கும், திருப்பி ஒரு காடை எடுக்கும், திருப்பி நெல்லை பார்க்கும், அண்ணன் தருவாரா இல்லையா. 2 நெல்லு சாப்பிட்ட உடனே அதுக்கு தெரியும் 2 நெல்லுக்கு 4வது காடை எடுக்கணும், 3 நெல்லுக்கு 6வது காடை எடுக்கணும், 1 நெல்லுக்கு 2வது காடை எடுக்கணும். நெல்லை இப்படி கையில வச்சுனே இருந்தா முதல் கொடுத்த ட்ரைனிங். நம்ம தான் பச்சை கிளியை பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கை பச்சையா இருக்கும் பச்சையா இருக்கும்னு 4 பேர் பார்க்குற மாதிரியே ஆயிடுச்சு. கையை கண்டவங்கிட்ட கொடுக்கிறது. என் கையை பார்த்து சொல்ல, என்கிட்ட யாருன்னா கை கொடுத்தீங்கன்னா அல்லேலூயா பழுக்க பழுக்க கம்பிய காய்ச்சி ஒரு 3 மார்க் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இதான் அடையாளம் போ. கைய போய் இது விசேஷமான இன்ஃப்ளூயன்ஸ், யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸை தேடிங்கிறோம், இன்ஃப்ளூயன்ஸை தேடிங்கிறோம். இல்ல இல்ல, உங்க கரம் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ். சிங்கத்தின் வாயை கிழிக்கக்கூடிய பலன் இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறது இல்ல. எங்கடா அவன் நம்பரு, யாரு அவன் தான் தடியன், அவன் வந்தான தூக்கி போட்டு மெரிச்சானா சரியாயிடும். சார் அவன் ஏன் வரணும்? கையை உயர்த்து, கர்த்தர் அவரையே முன்னாடி கொண்டு வந்து சமாதானமாய் மாத்துவார். என்ன பண்றோம்? கையை நீ காமி, ஆண்டவரே என் கையில உள்ள இன்ஃப்ளூயன்ஸ். பாஸ்டர் ஒருத்தர் ஹைக் என்ற ஒருத்தர் வெளிநாடு ஃபாரின்ல, இந்த பாஸ்டர்
25 ரோல்ஸ் ராய் வச்சிருந்தாராம். எத்தனை ரோல்ஸ் ராய்? 25 ரோல்ஸ் ராய் கார். அவர் என்ன பிளேசர் போடுவாரோ அந்த கலர்ல தான் அவர் ரோல்ஸ் ராய் கார் எடுத்துன்னு வெளியே போவாராம். ஹலோ, வெளியே நிக்கிற காருகே இன்னும் புலம்புல. ஒரு அம்மா சொல்லிக்கிறாங்க, இப்பெல்லாம் பாஸ்டரே கார்லயே சுத்துறாரு. வாங்குந்தே அதுக்கு தான், வேற எதுக்கு? கம்மிங் சூன் BMW, ரோல்ஸ் ராய், ஜாகுவர், மாஸ்டர்ஸ் பென்ஸ் கம்மிங் சூன் வருது, வந்துங்குது. ஆமென் சொல்லுங்க. வரோம். ஏன்? இன்ஃப்ளூயன்ஸ். ஆண்டவரே அதான் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நேரா உன் கண்ணை நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு. உன் பாடி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? என்ன சொல்றாரு? உன் கண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு. நம்ம கண்ணை எங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தெரியுமா? அந்த அக்கா பாரு நான் மாதிரி நகை போட்டுங்குது, அந்த அம்மா பாரு நான் மாதிரி புடவை கட்டிங்குது, அந்த அந்த அங்கிள் பத்தியா நேற்று வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு, இன்னைக்கு எப்படி வாழ. கண்ணு எங்க போகுது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் இன்ஃப்ளூயன்ஸை என்ன பாரு, என்ன நோக்கி பாரு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு தரேன். உனக்கு அறியாத உன் வாழ்க்கையில, உனக்கு எட்டாவது உன் குடும்பத்துல அவ்வளவு பெரிய அற்புதங்களை நான் செய்றேன். என்ன நோக்கி பாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு. நம்ம அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸா பண்றது இல்ல. இன்னைக்கும் நம்ம தேடிக்கிறோம், நமக்காக யார் உதவுவாங்க? உங்களுக்காக உங்க சரீரம் தான் உதவும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா சொல்லுங்களேன். பாருங்க, உபாகம் 25 17 18, Deuteronomy chapter 25 verse 17 and 18 வாசிங்க பார்க்கலாம். எகிப்தில் இருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்ச்சி இருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைச்சிரு. என்ன பண்றா? டயர்டு. என்னது? சோம்பேறி. இங்க என்ன சொல்றாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமலேக்கர் உங்களை வெட்டவே கூடாது. அமலேக்கர் உங்களை, அமலேக்கர் அப்படின்னா மாம்சம் என்ற ஒரு அர்த்தம். அமலேக்கர்னா என்ன அர்த்தம்? மாம்சம், சரீரம், மாம்சம். இந்த மாம்ச சோர்வு இருக்கு பேர். என்னதான் 9 மணி ஆராதனாலும் 10 மணிக்கு வர பேர். நீங்க இல்ல, வேற ஒருத்தரை சொன்ன, உங்களால நான் எதுவும் சொல்லவே மாட்டேன். இப்போ இந்த சரீரம் என்ன ஆகுது? முன்னாடி போய் ஆண்டவரை துதிக்கணும். சொல்லுங்க, முன்னாடி வந்து ஆண்டவரை துதிக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா, லக்கி பம்பர்னா முன்னாடி போய் உட்காந்துருவோம். சபையில முன்னாடி இல்ல இல்ல பின்னாடியே எனக்கு நல்லா இருக்குது. ஏன்? எதனா பண்ணின்னு இருப்பேன் நான், யாரோ கண்டுக்க கூடாது. நான் சொல்றேன், பின்னாடி வராங்க பாரு, அது சோர்வு. முன்னாடி துதிச்சுனே இருந்தாங்க, கர்த்தரை துதிச்சு ஆடி பாடி அல்லேலூயா துதி மகிமைன்னு ஆடி பாடி துதிச்சு எக்கால சத்தத்தோடு தேவனோடு கூட தேவ ஊழியரோடு கூட நடந்தாங்க பாருங்க. ஆனா பின்னாடி கதை, பின்னாடி தெரியுமா? நேத்து தெரியும் ரசம், அதான் காலையில வேஷம், சி அதான் சாப்பாடு. இப்ப இந்த இதெல்லாம் என்னன்னா மாம்சம். இதை என்ன பண்றா? அமலேக்கர் வந்து அவர்களை வெற்றினான். ஏன்னா தேவ சமூகத்தோடு தேவ பிரசன்னத்தோடு கூட என்ன பண்ணும்? இணையணும். நம்ம சரீர சோர்வு, டயர்டு, டல்லாயிருது. நைட் எல்லாம் ஊர் சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு சாட்டர்டே ஆனா கரெக்டா 10 மணிக்கு தூங்கிடணும். நாங்க சாட்டர்டே தூங்குறது இல்லை, நான்லாம் 3 மணி 4 மணி ஆகும். மெடிடேட் பண்ணினே இருப்பேன் வசனத்தை. என்ன பண்ணோம்? நீங்க சனிக்கிழமை ஆனா 10 மணிக்கு தூங்கி காலையில கரெக்டா 4:30 5 மணிக்கு எஞ்சி 1 மணி நேரம் ஆண்டவரை நல்லா துதிக்கணும். இப்ப எப்படி தெரியுமா? ஏஞ்சிக்கணும், பிரஷ்ஷை பார்க்கணும், பேரன் லவ்லியை பார்க்கணும், கண்ணாடியை பார்க்கணும், துணியை போடணும், சர்ச்சை பார்க்கணும். 7 எபிசோட்ல
ஜெபம்ன்றது இல்லை, ஒரு பேஷன்ஸ் இல்லை, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்கிறோன்ற அந்த தன்மை. சரீரம் ஒத்துழைக்க மாட்டுது. பாடி இஸ் நாட் சப்போர்ட். இந்த என்னவா ஸ்பிரிச்சுவலா சப்போர்ட் பண்ண மாட்டுது. கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுது, கெட் டுகெதருக்கு சப்போர்ட் பண்ணுது, வெக்கேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. 5:50 ட்ரெயின்னா 5:30 மணிக்கெல்லாம் போய் நிக்குது. பாடி தூங்குது எவ்வளவு மணிக்கு? 4 மணிக்கு. அரை மணி நேரத்தில் ஏஞ்சி ரெடியாக போய் நிக்குது. ஆனா ஸ்பிரிச்சுவலா என்ன ஆக மாட்டுது? சரீரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டுது, பாடி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டுது. நான் பேசுறது புரியுதா? பாடி என்ன பண்ண மாட்டுது? இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டுது. ஜெபம் போக மாட்டுது, வசனம் போக மாட்டுது, முழங்கால் போக மாட்டுது, கையை உயர்த்தி போக மாட்டுது, கையை தட்டி துதிக்கிறது வர மாட்டுது. நல்லா ஆடி பாடி ஆண்டவர் வர்ஷிப் பண்ணலாம், கால் அசைய மாட்டுது. எப்படி அசைய தெரியுமா? காலு நம்ம பாடினே இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது 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 உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இல்ல, ஏன்னா பாடி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டுது. பாடி வேற இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிடுச்சு. யாருன்னா கூப்பிட்டா கதை அடிக்கிறதுக்கோ, யாருக்கிட்டனா ரொம்ப நேரம் பேசி நிக்கிறதுக்கோ, சீரியல் பார்க்கறதுக்கோ, டிவி பார்க்கறதுக்கோ, மொபைல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரவுண்ட் அடிக்கிறதுக்கோ, எல்லாத்துக்குமே பாடி என்ன ஆயிடுச்சு? இன்ஃப்ளூயன்ஸ் மாறிடுச்சு. இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸோட சபைக்கு வரோமா? வசனம் கேட்க முடியல. 5 நிமிஷம் லேட்டானா பாரு, கழுத்து எப்படி திரும்ப? என்ன வாட்ச் பார்க்கறது? நீங்க எப்படி எல்லாம் வாட்ச் பார்க்கறீங்க நீங்க வந்து பாருங்க, எங்களுக்கு தெரியுது. ஏன் பாடியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டுது? வசன இன்ஃப்ளூயன்ஸ் போவே மாட்டுது. ஒரு காலம் எப்படி இருந்தது தெரியுமா? சபை முடிவுன்றது ஒண்ணு இருக்காது, ஆரம்பம் மட்டும் தான் இருக்கும், முடிவு பரிசுத்த ஆவியானவரா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன தெரியுமா? அலாரம் செட் பண்ணிடுறோம். 11 மணி ஆச்சு, இன்னும் முடிக்கலையே, இன்னும் இழுக்கிறாரு, இன்னும் அதை சிச்சனே இன்னும் இழுக்கிறியா? சரி, ஆவியானவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. இயேசு பிரசங்கம் பண்ணினா ஜனங்க 3 நாள் கேட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இயேசுவா இருந்தார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? இப்ப போய் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எங்க போகணும், அப்படியே ஓடினே இருக்கும், தலையில ஓடினே இருக்கும். வார்த்தை பேசு 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 இல்ல. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு 15 நிமிஷம் கையை உயர்த்தி ஆராதிக்க முடியல. ஏன்னா கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. அப்படியே இப்படி கை தூக்குறோம், அப்படியே இப்படி யானை தும்பி மாதிரி கை தூக்கிடுவோம், அப்படியே போட்டுனோம். 1 மணி நேரம் முழங்கால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டுது. பாஸ்டர் முட்டி போட்டு அப்படியே முட்டி அப்படியே போய் சைடில் உட்காந்துருது. ஏன் இன்ஃப்ளூயன்ஸ்? சார், எப்போ உங்க பாடி இந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதோ, அப்ப நான் சொல்றேன், இந்த உலகத்துல உனக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 54:17 சொல்றாரு பாருங்க. ஏசாயா 54:17 வாசிக்கலாம் பாருங்க. அங்க சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காம போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பி எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய். இன்னைக்கு ஏன் விரோதம் வருது தெரியுமா? இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை உங்க பாடியில. பாருங்க, ரோமர் 16:20 வாசிங்க. வாசிச்சு நீங்க முடிச்சிடலாம். ரோமர் 16:20 வாசிங்க. ரோமர் சாப்டர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
சாத்தானை எப்படி நசுக்கணும்? காலு கீழே. ஆதியாகமம் 3:15 என்ன சொல்றது? உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் சொல்றா இல்லையா? அவன் தலையை உன் குதிகாலினாலே நீ நசுக்குவாய். இந்த பாடியில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா இல்லையா? உன் கால்ல சாத்தானை மிதிக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உன் கரத்துல இந்த பூமியை ஜெயிக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நல்லா கைய நல்லா நல்லா நான் புரியுதா? உங்க கரம் என்ன இருக்கு? இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த கரமுனை அதிகாரியா, இந்த கரமுனை மேன்மை, இந்த கரமுனை உயர்த்துகிற அதிகாரம் இருக்கு. இந்த கால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எதுவா இருந்தாலும், எந்த பிசாசா இருந்தாலும், எந்த மான்மிக கிரியைகள் இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், உன் கால்களை நீ மிதித்து போடுவாய். யுவர் பாடி இன்ஃப்ளூயன்ஸ், உன் சரீரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம இதை மறந்துட்டோம். உணர்த்துகிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கிறோம். இல்ல உன் கரம் இன்ஃப்ளூயன்ஸ். உங்க பாடி சப்போர்ட் பண்ண மாட்டுது. 2 மணி நேரம் ஆராதனைக்கு கம்ஃபர்ட்டா உட்கார மாட்டுது. ஒரு இடத்துல அப்படியே நகர்ந்துனே இருக்கிறது, சேர ஆட்டினே இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிற இச்சினே இருக்கிறது, அப்படியே ஏஞ்சி 2 நடக்கிறது, அப்படியே இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது. நீ எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற பாருங்க. நான் பேசுறேனா? ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரத்துக்கு உங்க பாடியில இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா நீங்க வேற ஒருத்தரை தான் நாடி போகணும். நீங்க தேவ சமூகத்துல அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா சகலமும் உங்களை நாடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகலமும். நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சகலமும் எப்படி வந்தது? ஹலோ, சகலமும் எப்படி? அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை ஃபில் பண்ண வெளியே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வருது. ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு எதனா ஒண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன வேணாலும் நான் செஞ்சிடறேன். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்க வருது? அங்கிருந்து வருது. இங்க டவுன் ஆவ வீட்டில் சமாதானம் போயிடும். அற்புதங்கள் பார்க்க முடியாது, விடுதலை இல்லை, முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, 10 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கிறோம், ஒரு முன்னேற்றம் இல்லை. ஏன்? உங்க பாடியில இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. பேட்டரி டவுன் ஆயினே இருக்குது, பேட்டரி போயினே இருக்கு, ஒரு வளர்ச்சியே இல்லை. நிறைய பேர் சொல்ல மாற்றவே முடியலங்க. இவரை எப்படி மாற்ற முடியும்? எங்க உன்னுடைய பேட்டரி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸை வச்சுங்கிற? பிரச்சனைனா 4 பேர்கிட்ட போவாதீங்க. உங்க இன்ஃப்ளூயன்ஸ், உங்க பாடியில அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டே இருங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு ஃப்ரீக்வன்ஸை உண்டு பண்ணும். அந்த ஃப்ரீக்வன்ஸ் தான் வெளியே இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி உனக்கு நன்மையாய் தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை விரல்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறது, கால்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறதை மிதித்து போடுகிறது. யுவர் பாடி யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். உன் சரீரம் உன்னுடைய செல்வாக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் செல்வாக்கு என்னுடைய சரீரம். நல்லா முடிக்கிற சமயத்தில் வந்துக்கிறோம். நல்லா பைபிள்லாம் சைடில் வச்சுருங்க. நல்ல பைபிள் எல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு, இல்லைன்னா மடி மேலே வச்சுட்டு உங்க பாருங்க, 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே மை இன்ஃப்ளூயன்ஸ் மை பாடி, என்னுடைய சரீரம் என்னுடைய செல்வாக்கு. லீமானா தூராபா ஷக்கராபா. இப்பொழுதே அந்த செல்வாக்கை நான் அப்ளை பண்ணுறேன் உங்கள் மேலே. ஒரு ஆயில் எப்படி உங்கள் மேலே அப்ளை ஆகுமோ, ஒரு வாட்டர் எப்படி உங்கள் மேலே அப்ளை ஆகுமோ, அப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸை இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஜெபிக்க முடியாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், துதிக்க முடியாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், வேதத்தை வசனத்தை கேட்க முடியல, காது கவனமாக கேட்க முடியல. என் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு கம்மியா இருக்காண்டவர். வசனத்தை கேட்க முடியாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறேன், ஜெபிக்க முடியாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், சரீர சோர்வுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறேன். ஆண்டவரே, ஐ வாண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு செல்வாக்கு வேணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜெபம் என்ற செல்வாக்கு, துதி என்ற செல்வாக்கு, ஆண்டவரே வார்த்தையில வசனத்துல ஆண்டவரே தரித்து நிற்பதில உம்முடைய ஊழியத்தை செய்வது ஒரு செல்வாக்கு. ஆண்டவரே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய செல்வாக்கு வேணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு அந்த செல்வாக்கு வேணும்ப்பா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கை செல்வாக்கு இழக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இழந்து போகுது, என் கையில நிறைய இழந்துட்டேன், இந்த கை கடனாவே மாறுது, இந்த கை வெறும் ஹாஸ்பிட்டலுக்கே போகுது, இந்த கை பாவத்துக்கு நேரா போகுது, இந்த கை சாபத்துக்கு நேராக போகுது, இந்த கை மற்றவர்களை குற்றப்படுத்த போகுது. ஆண்டவரே இதெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே உம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாங்கப்பா. அப்பா எனக்கு செல்வாக்கு வேணும், உம்முடைய செல்வாக்கு வேணும், உங்க செல்வாக்கு வேணும். இந்த பூமியில நான் கனப்பெற்றவனாய், அற்புதங்களை அதிசயங்களை பெற்றவனாய், உயர்ந்து நிற்கிறவனாய், ஆச்சரிய அற்புதங்களை அநேகர் ஜனங்களுடைய கண்கள் பார்க்கும்படி Lord I want influence. எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தாங்கப்பா. நான் நல்ல வர்ஷிப் பண்ணணும், நான் நல்ல மியூசிக் ப்ளே பண்ணணும், நான் ஜெபித்தனா பரலோகம் திறக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிற அளவுக்கு என் ஜெபம் இருக்கணும். வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், வசனத்தை தியானிக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஆண்டவரை கிவிங் இன்ஃப்ளூயன்ஸ் பா. ஆண்டவரை கொடுக்கிற கரம், சபையை தாங்குற கரம், இந்த கரம் லட்சங்களை விதைக்கணும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், உங்களுக்கு அதை தருவார். சில பேரால கொடுக்க முடியல, சில பேருக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, ஆனா செல்வாக்கு இல்ல, செல்வாக்கு இல்ல. செல்வாக்கு இல்ல. ஆண்டவரே செல்வாக்கு அப்பா. Thank you Jesus. ஷாதாராபா கதாராபா ராபா. உங்க கரங்கள் பலப்படுச்சு, உன் முழங்கால்கள் பலப்படுச்சு. சில பேர் சொல்றீங்க, நான் ஸ்டார்டிங்ல எவ்வளவு முட்டி போடுவேன் தெரியுமா, இப்ப என்னால முட்டி போட முடியல. நான் பாஸ்டிங் எடுப்பேன், என்னால பாஸ்டிங் எடுக்க முடியல. I release the influence. Oh la hamtura. Jesus. Oh daddy. Shamana dura mahantura. Limana diandaro nomo. எல்லா சோர்வுகள், சோர்வின் ஆவி, எல்லா மந்தங்கள் ஆண்டவரே தலைக்குள்ள செயல்படுகிற, முழங்காலுக்குள்ள செயல்படுகிற, கரங்களுக்குள்ள செயல்படுகிற, இடுப்புல செயல்படுகிற, இருதயத்துல செயல்படுகிற, சிந்தனையில செயல்படுகிற ஆண்டவரே எல்லா பலவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா பலவீனங்கள் இப்பொழுது ரிலீஸ். இப்பொழுது பலவீனங்கள் எல்லாம் ரிலீஸ். ஷாகாதாராபா கதுராபா. ஜீசஸ். ஆண்டவரே அப்பா, இந்த கரம் இன்னிலிருந்து ஜெபிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம். இந்த பாடி உம்முடைய பிரசன்னத்தினால இன்ஃப்ளூயன்ஸ், உம்முடைய மகிமையின் இன்ஃப்ளூயன்ஸ்ல எங்களை விட்டு கொடுக்கிற இந்த ஆராதனை முழுவதுமாய் கூட உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு நல்ல பிதாவே ஆமென். இப்போ உங்க இன்ஃப்ளூயன்ஸை காமிச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Come on, இவ்வளவுதானா உங்க இன்ஃப்ளூயன்ஸ்? Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Bless you. Bless you. Bless you. Amen.